நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டனா துஷார் தான் மாறி இருக்காரு. நிறைய பேர் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த டாஸ்கில் வந்து ஆதிரைக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஆதிரைக்கு என்ன தப்பு நடந்தது? ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்கன்னா பிக் பாஸ் டீமே தப்பு பண்ணிட்டாங்கன்ற லெவலுக்கு சொல்றாங்க. உண்மையில் பிக் பாஸ் டீம் சைடு தப்பான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்து விடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நம்ம எந்த அப்டேட் வந்தாலும் உடனே போடுறோம். நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம சேனல் புதுசுன்றதுனால நிறைய பேர்கிட்ட இன்னும் போய் சேராமல் இருக்குது. உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோ சேர்க்கப்படும். அதுக்காக தான் கேட்குறேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துருவோங்க. இந்த டாஸ்க் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பல கட்டத்தில் நடந்தது. அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு 2 டாஸ்க் வச்சு தான் ஃபில்டர் பண்ணாங்க. அந்த ஃபில்டரோட கடைசி ஸ்டேஜில் யார் இருக்கா? பிரவீன் ராஜ் இருக்காரு, அதே மாதிரி வந்து ஆதிரை இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து துஷார் இருக்காரு. நேற்று விஜே பார்வதி வந்து ஒரு கேமில் தோத்துட்டாங்க. அது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அது தப்பு, நீங்கள் பண்ணது தப்பு, அவங்க பண்ணது தப்பு, கடைசி வரைக்கும் அவங்க தோத்தாங்கன்றதை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு டாஸ்கில் ஆதிரை தோத்துட்டாங்க. அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. என்ன டாஸ்க் தான் நடந்ததுன்னு பார்ப்போங்க. இவங்க 3 பேர் மட்டும் ஒரு ரூம்க்கு வர சொல்லிட்டாங்க. அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் வாயை கெட்டுற மாதிரி ஒரு துணி இருக்குங்க. அதே மாதிரி மாஸ்க் மாதிரி, அதாவது முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் இருக்குங்க. அதே மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட் இருக்குது. இது 3 தான் அங்கே இருக்குது. இவங்க 3 பேருமே ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணணும். அதுதான் டாஸ்கோட சாராம்சம். இவங்க இப்போ சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சூஸ் பண்ணுறத நீங்கள் பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஆதிரை இதை வச்சு ஒரு இது பண்ணாங்க. அதுக்காக சொல்கிறேன். பிக் பாஸ் ஸ்டார்டிங்காக என்ன சொல்கிறாருன்னா, இது 3த்தை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுறீங்களா, செலக்ட் பண்ணுறத பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமை கூட வரலாம். அதாவது நான் கலட்ட சொன்னால் நீங்கள் கழட்டிக்கலாம். ஆனால் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுற மாதிரி கூட இருக்கும். கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மாஸ்க்கு. அதாவது இவங்க எப்படி சூஸ் பண்ணோம், நம்மளா சூஸ் பண்ணலாமான்லாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே ஆதிரை ஒரு 3-4 வாட்டி எனக்கு மாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. துஷாருக்கு ஒன்றுமே புரியல. எப்படி நம்ம தான் செலக்ட் பண்ணுமா, இல்லை அவங்களே ஒன்று நம்ம தலையில் கட்டி விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் துஷார் யோசிச்சாரு. ஆனால் நம்ம தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லும் போது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ வந்து ஆதிரை வந்து மாஸ்க்குன்னு சொன்னாங்கல்ல, இதனால பிரவீன் ராஜும் கொஞ்சம் சுதாரிச்சிடுறாரு. நம்ம எதையாவது செலக்ட் பண்ணிடணும், அப்படி இல்லைனா மீதி இருக்கிறது தான் நமக்கு கிடைக்கும்னு சுதாரிச்சவர் எனக்கு ஷர்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ பிக் பாஸ் இது 3தோட விஷயம் என்னன்றத ஒரு அந்த டாஸ்க் லெட்டரில் போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த துணி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துணியை வாயில கட்டுற மாதிரி இருக்கும். அந்த துணியை ஒன்ஸ் வாயில கட்டிட்டா அவங்க பேசவே கூடாது. அதே மாதிரி ஒரு பேட்சும் தருவாங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பேட்ஜில் போட்டிருக்கோம். ஸோ துஷார் இருக்கார்ல, வேற ஆப்ஷனே இல்லாமல் நான் வாயை கட்டிக்கிறேன்ற மாதிரி ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா எல்லாருமே அவருக்கு முன்னாடி, மற்ற 2 பேர் அவருக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதனால துஷாருக்கு இது மட்டும் தான் கிடைச்சது. சரி பரவாயில்ல, நான் பேசாம இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரியும் கொடுங்கன்னு பிக் பாஸ் கேட்கிறாரு. இல்ல பிக் பாஸ், என்னோட பேச்சை வச்சு தான் நான் ப்ரூவ் பண்ணோன்ட்டு இல்ல, பேசாமையே என்னால் பிக் பாஸ் வீட்டில் தக்க வச்சுக்க முடியும் என்ன, அதனால நான் பேசாம இருக்கிறத எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ 2வது பிரவீன் ராஜ் கிட்ட பிக் பாஸ் வராரு. பிரவீன் ராஜ் நீங்க எதை செலக்ட் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இவர் தான் ஏற்கனவே ஷர்ட்னு சொல்லி வச்சார்ல, நான் ஷர்ட்டை செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த ஷர்ட்டை எதுக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. இல்லை பிக் பாஸ், இந்த ஒயிட்ன்றது ஒரு வெண்மையான நிறம், நான் இதையே போட்டுட்ருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் எவ்வளோ நாள்னாலும் இதை போட்டுட்ருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதாவது ஒரு காரணம் மாதிரி கேட்குறாரு. பிக் பாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கன்ட்டு. அதனால் இவங்களா ஒரு விஷயத்த காரணமாக சொல்கிறாங்க. ஸோ ஷர்ட்டு போடுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேசாமல் இருக்கிறது கஷ்டம். பேசாமல் ஒரு 20 நாள் இருக்க முடியுமா? அடுத்த 5 நாள் இருக்க முடியுமா? அதுவே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஷர்ட்டு ஓரளவுக்கு ஈஸி. ஷர்ட்டு கூட திரும்ப இதே ஷர்ட்டை போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இவர் ஷர்ட்டை சூஸ் பண்ணிட்டாரு. அடுத்து ஆதிரை கிட்ட பிக் பாஸ் வராரு. ஆதிரை ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி மாஸ்க்னு சொல்கிறாங்க. சரி, மாஸ்க்கை போட்டு மேனேஜ் பண்ணிடுவீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை பிக் பாஸ், என் ஃபேஸ், நான் என்னோட ஃபேம் இன்னும் வேணுன்றதுக்காக தான் வந்தேன். அதாவது என்னோட முகம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் வந்தேன். இருந்தாலுமே என்னோட திறமையை காட்டிடுவேன். மாஸ்கெல்லாம் என்னோட முகத்தை மறைச்சே என்னோட திறமையை காமிச்சிருவேன்ற மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்க. இவங்க
பேசுற எல்லாத்தையும் ஹவுஸ்மேட் கேட்குறாங்க. ஆதிரை சூப்பரா பேசுறான்ற மாதிரி எல்லாருமே கிளாப்லாம் கூட தட்டிட்டாங்க. இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொன்று சூஸ் பண்ணிட்டாங்களா. துஷார் பேசக்கூடாதுன்றதை சூஸ் பண்ணிட்டாரு, பேட்சை மாட்டிட்டாரு. ஆதிரை வந்து முகத்தை காட்ட மாட்டேன்ற மாதிரி பேட்சை மாட்டிட்டு அந்த மாஸ்கை மாட்டிக்கிட்டாங்க. பிரவீன் ராஜ் அந்த ஷர்ட்டை மாட்டிட்டாரு. ஆக மொத்தத்தில் 3 பேருமே பண்ண விஷயத்த பண்ணிட்டாங்களா. இப்போ பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா வெளியே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசுறாரு. அது என்ன பேசுறாருன்னா, இது 3த்துல எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ, நீங்க இந்த 3 பேர்ல யாரு கஷ்டமான முடிவை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த செலக்ட் பண்றதும் எல்லாரும் பண்ண முடியாது. அதாவது ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்காங்கல்ல, சாதாரண ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்கலாம் பண்ண முடியாது. இந்த சைடு சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு 7 பேர் இருக்காங்கல்ல, அந்த 7 பேர் தான் இவங்கள யார நம்ம தலையா மாத்தலாம்னு முடிவு பண்ணலாம். அதாவது கேப்டன்சி டாஸ்க் எப்பவுமே கேப்டன் சொல்லுவாங்கல்ல, இந்த வாட்டி அதை தலைன்ற மாதிரி மாத்திட்டாங்க. தலையா யாரை சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. பிரவீன் காந்தி உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. உள்ளலாம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல, நீங்க இங்கேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அந்த டிஸ்கஷன் நடக்குது போல, ரொம்ப நேரம் நடந்திருக்கும் போல, அதெல்லாம் நமக்கு காட்டல. டிஸ்கஷனோட முடிவில் எல்லாருமே வந்து துஷாரை செலக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதாவது முகத்தை காட்டாமல் கூட இருந்துடலாம், அதே மாதிரி வந்து இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டே கூட இருந்துடலாம். ஆனால் பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால துஷாருக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி. அதனால துஷாரை செலக்ட் பண்ணால் என்ன, ஏன்னா தைரியமாக ஒரு முடிவை எடுத்திருக்கான்லன்ற மாதிரி கணக்கில் இவங்க துஷாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க 3 பேரையும் வர வச்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் கேட்குறாரு. இவங்களுமே எங்கள் சைட்ல இருந்து நாங்கள் துஷாரை செலக்ட் பண்ணியிருக்கோம். 6 பேர் துஷாரை சொல்கிறாங்க, ஒரே ஒருத்தங்க தான் ஆதிரியை சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரவீன் ராஜை யாருமே சொல்ல. யோசிச்சு பாருங்க, 7 பேர் இருக்காங்கல்ல, அதுல 6 பேர் துஷாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒருத்தங்க ஆதிரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 பேர் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவர் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. நீங்க தான் முத தலை, அடுத்த வாட்டி நீங்க டைரக்ட் நாமினேஷனுக்கு போயிடுவீங்க, தொடர்ச்சியாக ஜெயிச்சிங்கன்னா உங்க பதவியை தக்க வச்சுக்கலான்ற மாதிரிலாம் பிக் பாஸ் சொல்றாரு. ஓகேவா. இப்போ பிக் பாஸ் கடைசியாக என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களோட அந்த வாயில கட்டி இருக்கிறத கழட்டிடலான்னு சொல்றாரு. அதாவது நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் அதை நீங்க கட்டணுன்ற அவசியம் இல்லை, கழட்டிடலான்னு சொல்லிட்டாரு. இதை கேட்குற ஆதிரைக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆதிரையும் வேகமா மாஸ்கை கலட்டுறதுக்காக வராங்க. ஆதிரை நீங்க மாஸ்கை கலட்டக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் ஆதிரையால ஏத்துக்கவே முடியல. அது எப்படி? அதுவும் இல்லாம பிரவீன் ராஜ் ஒரு முடிவு எடுத்தாரு, அதுக்கு இவங்க மீதி 6 பேருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்து என் பேரை சொல்லாம துஷார் பேரை சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கோபம். ஏங்க எல்லாருமே குழந்தையா? பிரவீன் ராஜ் ஒன்று, அதாவது பிரவீன் காந்தி ஒன்று சொல்லிட்டா, அப்படியா சார், நீங்க சொல்லிட்டீங்களா சார், சரின்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா? அதாவது பிரவீன் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் 6 பேருமே என்னமோ குழந்தைங்க மாதிரியும், இவர் ஒரு முடிவை எடுத்தோன்னா அவங்க டக்குனு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரியும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி எப்படிங்க ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும்? ஆதிரியால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியலங்க. ஐயோ என்ன செலக்ட் பண்ணலையா, நான் அவ்வளோ நல்லா பேசினேனே, அதாவது முகம் இல்லைனா, நான் ஃபேமுக்காக தான் வந்தேன், முகத்தை கூட மறைச்சிப்பேன், நான் இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறது முக்கியம்னு பேசினேனே, அந்த பேச்சுக்காக என்ன செலக்ட் பண்ணலையா? துஷார் என்ன பெருசா பேசிட்டான், துஷார் செலக்ஷன்லயும் பெருசா பண்ணல, ஆனா துஷாரை செலக்ட் பண்ணிட்டீங்க, என்ன செலக்ட் பண்ணலையான்றத ஆதிரியால ஏத்துக்கவே முடியலங்க. ஆதிரை இந்த டாஸ்க் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரங்க இதை வச்சே தாங்க புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருந்தது கூட ஓகேங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாஸ்கை இதுக்கப்புறம் நான் எதுக்கு போடணும், நான் தான் தலையாவே மாறல, நான் எதுக்கு மாஸ்கை போடணும்னு கழட்டிட்டாங்க. பிக் பாஸ் என்ன சொன்னாரு, எங்க இந்த மாஸ்கை நீங்க ரெகுலரா போடுற மாதிரியே இருக்கும், அப்படி நீங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சு செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இவங்க செலக்ட் பண்ணிட்டு இதை மீறுறது தப்பா இல்லையா? ஒன்னும் இல்லை, கமருதீன் அவருக்கு தந்த டாஸ்கை ஒழுங்கா பண்ணலன்னு எவ்வளவு கேட்டீங்க. கமருதீன் கோவப்பட்டு கேட்டிருப்பாரு, எங்க உங்களுக்கு டாஸ்க் தந்திருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா, நான் தந்திருந்தா பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப டாஸ்க் தரும்போது நீங்க பண்ணவா செஞ்சீங்க? மொத்தத்துல ஆதிரியால துஷார் ஜெயிச்சதை ஏத்துக்கவே முடியலங்க. என்னதரா இது, நம்ம வந்து ஜெயிக்கலாம்னு நினைச்சோம், இவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்றது முத பிரச்சனை. இதை தாண்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி வேற பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அது வேற இவங்களுக்கு கடுப்பு. என்ன அவன் ஜெயிச்சான், அவன் பேசிக்கலாம், அப்ப நம்ம வந்து மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும், நம்ம தோத்துட்டு எதுக்கு மாஸ்க் போடணும்? பிக் பாஸோட செலக்ஷனே தப்பா இருக்கு. ஏன்னா அவன் வாய் பேசக்கூடாதுன்னா டேப்பை தந்திருக்கலாம்ல. அதாவது அவன் வாய் பேசக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷன் வருதுன்னா ஒரு சின்ன டேப்பை வச்சு அவன் வாயை மூடி இருக்கலாம்ல. எதுக்கு முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை தந்தாங்க? பிக் பாஸ் டீமே தப்பு பண்ணியிருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் டீம் எல்லாம் இவங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப லாஜிக் இல்லாமல் பேசியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொன்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பிக் பாஸ் எப்போவுமே வந்து அவங்களுக்குள்ள சண்டை வரதுக்காக ரூல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிற மாதிரி தான் கொடுப்பாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொன்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த டாஸ்கில் நடந்த விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.